Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 35 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் ஆட்டோவில் கடந்த 19ஆம் தேதி தேவக்கோட்டை நகர் பகுதிக்கு வந்துவிட்டு தனது வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது ஆட்டோ ஓட்டுநர் தங்கசாமி என்ற மாதவன் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு அந்த பெண்ணிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த பெண் தேவக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் சீதாலட்சுமியிடம் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொள்ளாத ஆய்வாளர் சீதாலட்சுமி தேவக்கோட்டை நகர் காவல் நிலையத்தில் புகாரளிக்கச் சொல்லி அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண் தேவக்கோட்டை நகர் காவல் நிலைய ஆய்வாளர் துரைராஜிடம் புகார் அளித்தார். ஆனால் துரைராஜ் புகாரை வாங்காமல் மகளிர் காவல் நிலையத்தில் புகாரளிக்க சொல்லியுள்ளார். இதுகுறித்து அந்த பெண் தேவக்கோட்டை டிஎஸ்பி மற்றும் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு புகாரளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அவர் மதுரை தென்மண்டல ஐஜி விஜேந்திர பிதாரிக்கு ஆன்லைன் மூலம் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தேவக்கோட்டை மகளிர் காவல் ஆய்வாளர் சீதாலட்சுமி, தேவக்கோட்டை நகர் காவல் ஆய்வாளர் துரைராஜ் மற்றும் 2 பெண் உதவி ஆய்வாளர்கள் ஜெயா மற்றும் ராஜேஸ்வரி, தனிப்பிரிவு காவலர் சந்தானம் ஆகியோரை தென்மண்டல ஐஜி விஜேந்திர பிதாரி பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் பாலியல் புகாருக்குள்ளான ஆட்டோ டிரைவர் தங்கசாமி என்ற மாதவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தேவக்கோட்டை டிஎஸ்பி மற்றும் சிவகங்கை எஸ்பியிடம் இதுகுறித்து விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாலியல் புகார் கொடுத்த பெண்ணிடம் புகாரை வாங்காமல் அங்கும் இங்கும் அலைக்கழித்து காவல் ஆய்வாளர்கள் உட்பட 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக காரைக்குடி செய்தியாளர் பாபு சரவணன். Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.